எவனு பையில இருந்து ஒத்த பைசா எடுக்க கூடாது. பூரா செலவு அன்னை விட்டு செலவுதே. அன்னை வாங்கி குடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமா குடிப்போம்ல. ஆமாடா, நான் பார்த்தனே எஸ்ஏசி நப்பரி மன்றம் போட்டுருந்துச்சு. விஜய் அப்பா வந்து திறந்து வச்சாரா? விஜயோட அப்பா எஸ்ஏசின்னு, இது எஸ்ஏஎஸ். அப்படின்னா சைட் அடிக்காத ஒரு சங்கண்ணா. டேய், அவ்வளவு நல்லவங்களாடா நீங்க. ஆமாண்ணே ஆமாண்ணே. சரிடா. அண்ணா 2 சிக்கன் போண்ண. யாருக்கு? அடைக்கலத்துக்கு தானே? ஆமா. 3 கொண்டு போய் குடியா. சரி. வாட் இஸ் திஸ்? ஏன் அழுகுற? அத சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சும்மா சொல்றா. அண்ணே, மாடு மேய்க்கிறவளந்து மாங்காய் வைக்கிற வரைக்கும், பூ விக்கிறவளந்து புளியங்காய் விக்கிற வரைக்கும் ஒருத்தி கூட எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்க மாட்டேன்டாளுங்கண்ணே. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். அவளுக்கு என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்றது? அவளுகளை இனிமே பார்க்க மாட்டோன்னு நாங்க முடிவு பண்ணோம். அப்ப உருவானதுதான் இந்த சங்கம். உங்க கொள்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எவ்வளவு நேரம் தானே கதையை கேட்டுட்டு இருப்பா? இன்னொரு ஃபுல்லு சொல்லலாம். போதையில இருந்தாலும் பொறுப்பா இருக்கியடா. டேய், தம்பிகளுக்கு ஒரு புல்ல அனுப்பு. அது என்னண்ணே, எப்ப பார்த்தாலும் கோடு சுட்டோட இருக்க? டேய், அண்ணி போட்டு பழகிட்டேன்டா. போடாம இருந்தா பெஸ்டிட் ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ கன்னடா வச்சு கலட்டலாம்ல. டேய், அண்ணனுக்கு பழகி போச்சுடா. கலட்டுனா அலர்ச்சி ஆயிரும். அலர்ச்சி. அண்ணன் சொன்னா சரியா தான் இருக்கும். அண்ணே 2 புல்லு சொல்லவா, முழு கோழி சொல்லவா? வேற என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணா, பில்ல கொடு. அண்ணே அப்படியே அந்த பழைய பாக்கியம் கொடுத்தோண்ணா. ஏய், அந்த பழைய அக்கௌண்ட் சேர்த்து எடுத்துட்டு வாயா. 15,000மா? 6 மாசமா உன் அக்கௌண்ட்ல தானே குடிச்சிட்டு இருக்கிறோம். டேய், டாஸ்மார்க்ல முத கடை வச்சு குடிக்கிறவங்க நீங்க தான்டா. உன் விசிட்டிங் கார்டுக்கு அவ்வளோ மரியாதை. டேய், அது விசிட்டிங் கார்டா, கிரெடிட் கார்டு இல்ல. யோ, இந்தாயா 50,000 ரூபாய் கட்டு. அண்ணனுக்கு என்றதுக்கு நேரம் இல்ல. போய் 15,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு மிச்ச காசை கொண்டு ஓடியா. போ. என்ன தம்பி, என்னண்ணே இது? நம்ம ஊரே பரவாயில்ல போல இருக்கு. பசு மாட்டு சாணி நல்ல சகுனம் தான். வாங்க தம்பி. என்னடா அவ்வளவு கூட்டமா இருக்கு? பொருள் வித்து எதுவும் காட்டுறாங்களா? வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். இது சாதாரண மூலிகை சார் இல்ல சார். அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அமேசான் காடுகள்ல இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணி கப்பல்ல இருந்து மக்களுக்காக சுத்தமான முறையில கொண்டு வந்த மூலிகை சார் சார். சுகர் ஃப்ரீ சார், கொலஸ்ட்ரால் ஃப்ரீ சார், போன் ஃப்ரீ சார், பிரெயின் ஃப்ரீ சார், ஹெல்த் ஃப்ரீ சார், கேர் ஃப்ரீ சார். என்ன சார் பொம்பளை சமாசாரம் வைக்கிறீங்க? விளக்கண்ண நான் கேர் ஃப்ரீ நான் சொன்னேன். கேர் ஃப்ரீ தான்டா சொன்னேன். அதுக்காக ஃப்ரீ சொல்ல முடியுமா? ஏன்டா படுத்துறீங்க? பாருங்க சார், பல பேருக்கு குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிர்ந்தா குனிய முடியாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, படுத்தா தூக்கம் வராது, மூட்டு வலி, கால் வலி, கை வலி, முதுகு வலி, புடனி வலி, கழுத்து வலி, தசை பிடிப்பு, இந்த மருந்தை குடிச்சோன்னே எல்லாமே கத்த பறந்து போயிரு சார். இவ்வளவு ஏன் சார்? 60 வயசு கிழவன் கூட 20 வயசு குமர மாதிரி துள்ளி குதிச்சு கில்லி விளையாடுவா சார். அப்போ கிரிக்கெட்ல விளையாட முடியாதா? கேள்வி கேட்கிறது ரொம்ப ஈஸி, முடியலடா. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், 150 வருஷ பாரம்பரியம் மிக்க மூலிகை சார் சார். அப்படின்னா 150 வருஷமா அந்த பிளாட்ஃபார்ம் தொட்டு முன்னேறவே இல்லையா? ஏன்டா ஏன்? 150 வருஷமா ரயில் தண்டவாளத்துல தானே போகுது, தரையிலையா ஓடுது? எதை எங்க விக்கணுமோ அங்கதான்டா விக்கணும். கேள்விக்கு பிறந்தவனே. தம்பி, நம்ம ஊர் பீத்த காளி செடி. ஏய், நானும் அதே ஊர் தான். நான் 3 எடுத்துக்கிறேனே. 6 கூட எடுத்துக்க தம்பி. காசை கொடு ராசா. நீங்க தானே ஃப்ரீன்னு சொன்னீங்க. அட எல்லாம் எடுத்தவனே, எதடா ஃப்ரீன்னு சொன்னேன்? சுகர் ஃப்ரீ. இத சாப்பிட்டா சக்கரை வியாதி குறையும் வராதுன்னு சொன்னேன்டா. இப்படி மூட்டை குத்துனாப்புல வச்சிரு, மணிக்கட்டோட கையை வெட்டி போடுவேன். நமக்கு எதுக்கு வந்த இடத்துல வம்பு? பெரிய பிரின்னு சொல்லிட்டு பிராட் பண்ணிட்டு இருக்கான். ஜெயிச்சிரோம்ண்ணா. ஆமா தம்பி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ணே. மதுரையில மண்ணு வித்தா கூட பழிச்சிக்கலாம் போல இருக்க. கரெக்ட் தம்பி, நம்ம ஊர் பீத்த காளி செடியை கொண்டு வந்து சித்த வைத்தியம். அதை விடுனே,
நாளைக்கு சாகரமா இருக்கா இவனை போய் வைத்தியங்கிறாங்க. வைத்தியக்கார போய் உள்ளே பச்சை பச்சையா போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். கிட்ட கேப்போம். கேளு தம்பி. 80. என்ன என்னையா? இங்க ஜெயகா மார்க்கெட் எங்கண்ணா இருக்கு? ஜெயாக்கா மார்க்கெட்டா? இங்க ஜெயாக்கா மார்க்கெட் கிடையாது, கொய்யாக்கா மார்க்கெட் கிடையாது. ஒரே ஒரு மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட் தான். உள்ள போய் பாரியா. ஒண்ணும் தெரியாது மாப்ள. வாண உள்ளே பாத்துக்கலாம். ஆளு மண்டையும் பாரு. 4. எல்லாம் என்ன மாதிரி வாடி கிடக்கு நல்லா தானே இருக்கு. சரி எடுத்துக்க. அக்கா இங்க ஜெயகா மார்க்கெட் எங்க இருக்கு? ஏ ஜெயக்கா உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆத்தே மருமையே வாயா மருமையே. வாயா வா வா வா. என்னையா ஊர்ல மதினி நல்லா இருக்கா? நல்லா இருக்குக்கா. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாக்கா. என்னக்கா ஜெயாக்கா பேர்ல மதுரையில பெரிய மார்க்கெட் இருக்குன்னு அம்மா சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து பார்த்தா வேற வேற பேர்ல நிறைய போர்டு மாட்டி இருக்கு. அவன் கடையில அவன் பேரத்தையும் புடியா, நம்ம வேறையா புடியா? என்னக்கா சொல்ற? அட அதை விடியா, எல்லாம் ஒரு விளம்பரம் தானே. நம்ம ஊர்ல நடக்காதா? நிலமே இல்லாதவன் நிலக்கலான்னு சொல்லி திரியறதுல, 10,000 வெட்டிக்கிட்டு பைனாசன் பீத்திட்டு திரியறதுல, உண்மையை சொன்னா எவன் மதிக்கிறேன் அந்த காலத்துல? அதை விடியா, நீங்க பசியோட வந்திருப்பீங்க. இருங்க. ஏ முருகா, என்னக்கா? வெள்ளமை கடையில போய் ஜெயாக்கா சொன்னேன்னு பிள்ளைகளுக்கு வகுறார சாப்பாடு போட்டு கூட்டு வா. சாப்பாடா? ம். என்ன வெள்ளமாயே? வா முருகா. ஜெயாக்கா கடை 4 டிக்கெட் எல்லாம் நம்ம வேலுக்கு தான். டேய் வாங்க உள்ள. போங்கடா மாப்ள போடா உட்கார. உங்களுக்கு என்ன கொடுக்க? வழக்கம் போல பரோட்டாவும் குடல் கறியும் தான். சீக்கிட்டாங்களா? ஆளுக்கு நவால்னே. ஆளுக்கு நவால் வைப்பா. இந்த வேலைய முதல்ல மறக்காரா. சாப்பிடுற நேரத்துல ஏன் தண்ணி வைக்கிற? டேய் சாப்பாடு தானே தண்ணி வைப்பாங்க. டேய் விக்கிக்கு செத்துட்டு போறீடா. எவரும்லாம் பேசானே. தண்ணி குடிச்சா நிறைய சாப்பிட முடியல. போனே போய் சாப்பிட எடுத்துட்டு வா போ. ரைட்ரா. இலைய கீழே ஓடணுமா? எல்லாம் நாளைக்கு காலையில கீழே தானே போகுது. டேய் திருப்பி விட்டு போறான். அட சொட்ட பல. தம்பி வாங்க, கையையும் தொடச்சிட்டு போங்க. குடுனே. அவங்க சாப்பிட்டு நமக்கு வைக்க விட்டாங்க. இந்தா எல்லாம் சூப்பர்ல. என்ன வேலுடா எம்பிட்டு பாப்பில்ல. பார்த்து சொல்லுவோம். உங்ககிட்ட என்னத்த பெருசா கேட்டுற போறேன். ஒரு நாள் வியாபாரத்தை கொடுத்துட்டு போ. சரிதான். வாணே கேள இருப்பா. ஏப்பா ஆனது ஆயிப்போச்சு. உங்களுக்கு இன்னும் என்ன வேணும்னு கேளுங்க. அண்ணன் நல்லபடியா செஞ்சு தரேன். டேய் கேளுடா. புர்ரா. அண்ணே மதுரை வெட்டு குத்துக்கு தான் ஃபேமஸா? வேற என்ன? இந்த குத்துப்பாட்டு கித்துப்பாட்டுலாம் கிடையாதானே? அண்ணன் அண்ணன் என்னடா கேக்குறீங்க? பார்த்து செய்யனே. பார்த்து செய்யவா? சர்ரா போய் உடைகளை மாத்துங்க. உல்லாசத்துக்கு தயாராகுங்க. சிம்மக்கல் போறோம். சிம்ரனை பாக்க. என்னென்ன இம்புட் லாரி வருது? ஏய் மார்க்கெட்னா முன்னாடி வரதாண்டா செய்யும். அண்ணே இதுல ஜெயாக்கா லாரி எதுனே? எத்தனை லாரி தாண்டி வந்த? 7. அத்தனையும் ஜெயாக்கா லாரி தான். ஆளுக்கு ஒரு லாரி பிடிச்சு லோட இறக்கி வைங்க. ஊர்ல இருந்திருக்கலாமோ. சண்டே வர போட்டு வந்துட்டோம். விடிய காலை 4 மணிக்கு 40 வண்டி வரும்டா. 40 வண்டியா? டேய் அதுக்கேண்ட இப்படி வாயை பழக்கிற? 4 பரோட்டா ஒரே வாயில வச்சிருக்கீங்களே. இன்னும் நிறைய இருக்கு வாங்க. எல்லா லாரியும் அக்கா லாரி தான். முழுசா எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு தான்டா தூங்கணும். தூக்கா போ பாத்து போ. இவனுக்கு கேட்டு இல்ல இந்த தலையை வச்சுட்டு தலைக்கறி. இந்த ஒரு மூட்டை இன்னொரு மூட்டை தூக்கிட்டு போதுவாரு. போ போ இல்லடா நீ. ஆளும் பட்டை போட போட. டேய் நல்லா பெரிய மூட்டையை தூக்கி விடுப்பா. ஆளு உயரத்துக்கு உன தூக்கி போடு. போ நெல்லிக்கிற. அடுத்து 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 பரோட்டா இலையும் சேர்த்து திங்க. வா வா ஏத்து ஏத்து ஏத்து. டேய் பார்த்து தூக்கிட்டு போ. பூ சிந்தக்கூடாது. தூக்கு தூக்கு தூக்கு. போ போ வா நீங்க வா வா. இங்க பாரு எத்தனை மூட்டத்துக்கு மேல இந்த பட்டு அழியலையே. போ பார்த்து போ. கருவேப்பிலை கட்ட பார்த்து போடுறாரே. பார்த்து பார்த்து.
டேய் என்னடா இப்படி கிடக்கீங்க? டேய் எழுந்துங்கடா இன்னும் 10 லாரி கிடக்கடா. தின்னு விட்டு தூங்காம குத்துப்பாட்டு வேற உங்களுக்கு. மதுரையில குத்துப்பாட்டு பார்த்து கும்மாளமா இருக்கலாம்னு வந்திருக்கீங்க. வேணாம் ஏண்டா? எங்க அம்மா அப்பவே சொன்னிச்சு மதுரை பக்கம் போவாரா வடக்க சூழம்னு. அப்பா தோட்டத்துல இருந்தாரு, அம்மா கஞ்சி கொண்டு போச்சு, வீட்டுல ஆளாதத்துல பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துட்டனே. நான் போனா தானே கதவு திறக்க முடியும். நீ தாண்டி எனக்கு 2 வாலி சால்னா குடிச்சவன். அதுக்காக இத்தனை லாரியா? டேய் ஜெயாக்காவை பொறுத்தளவு காய்கறி கடை சைடு பிசினஸ், மூட்டை இறக்குறதாண்டி மெயின் பிசினஸ். ஏல அது 30 ரூபாய்க்கு இட்லி வாங்கி கொடுத்து 3000 ரூபாய் சரக்கு இறக்க வைக்கும். நீங்க திண்டதே 3000 ரூபாய்க்கு ஒவ்வொருத்தரும் தின்றுக்கிறீங்க. அது 3 லட்சம் ரூபாய் சரக்கு இறக்க வைக்காம விடவே விடாது. என்ன நீங்களா அத்தைன்னு வந்தீங்க, நான் சித்தின்னு வந்து சிக்கிக்கிட்டு நான் பாக்குற வேலையை பத்தியா? ஜெயாக்காக்குன்னு வந்து வாய்க்கிறாங்க ஒரு வாய்க்கல கட்ட போயிரு. இந்தப்பா மீதி சில்லற விடு. என்னங்கப்பா சந்தையில வித்தாடுவோ சொச்சாடு முழிக்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க? நைட்லாம் நிம்மதியா தூங்குனீங்கல்ல? தூங்குனாங்க. காலையில 7 மலை கடையில எலும்பு குழம்பும் இட்லியும் சுட சுட சூப்பரா இருக்கும். குடல் கறி வாங்கி போட்டு ஏற்கனவே குடல் அந்துவே கிடக்கு. மேற்கொண்டு எலும்பு குழம்பு வாங்கி போட்டு இடுப்பு அடிக்காம விட மாட்டா போல. தம்பி ஆளுக்கு 50 ரூபா பஸ் காசு வாங்கி கொடு, ஊருக்கு போறோம். ஆளுக்கு 50 ரூபா கேக்குறாங்க பஸ் செலவுக்கு, ஊருக்கு போறாங்களாம். ஏன்பா குடல் குழம்பும் பரோட்டாவும் உடம்புக்கு ஒத்துக்கலையா? என்ன இளந்தாரி பிள்ளைய போங்க. 4 ஆட்டு கறி 4 நறுக்குனதுன்னு விட்டு வேலை ஆக்குறதுல இவ்வளவுதானே அவங்க வைராக்கியம்? என்னப்பா இந்தா கொடுத்து விடு. இங்க பாரு, அவங்கள மாதிரி நீ இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நிலைச்சு நிக்கணும்னா உழைப்பு முக்கியம். நிக்கணும்னா வா. என்ன பிள்ளையப்பா அப்பா தப்பிச்சோம்டா. கச்சாமி காப்பாத்திட்ட போ. வாக்கா வெங்காயம் தக்காளி கேரட் கோஸ் பீன்ஸ் முருங்கக்காய் ஃப்ரிட்ஜில் வச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷான காய் இருக்கா? வாக்கா என்ன சூப்பர் காய்கறிண்ணா. வாணா வந்து வாங்கிட்டு போனா. வாணா வெங்காயம் தக்காளி கேரட் கோஸ் பீன்ஸ். வாணா வாக்கா ஒரே நாளே வியாபாரத்துக்கு எடுத்துருவோம் போல இருக்கு. வராது பொழுது போனா கிடைக்காது. இந்தாண்ணா பைய புண்ண காசு எடுண்ணா. இந்தாண்ணா சில்லறைய புடிண்ணா. ஏப்பா இது என்ன மார்க்கெட்டா இல்ல தெருவா? என்னவோ தள்ளு வண்டியில வியாபாரம் பாக்குற மாதிரி கூவி விக்கிற. நீங்க எல்லாம் காய்கறி வாங்கி விக்கிறவங்க, நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. விதைய போட்டு நீரை பாய்ச்சி முளைக்க வச்சு விளைய வைக்கிறவங்க. விளைய வைக்கிறவங்களுக்கு விற்க தெரியாதா? போக்கா இவங்கிட்ட என்னத்த போய் பேசுறது? வாங்கக்கா வாங்குங்கக்கா. வாழைக்காய் முருங்கக்காய் சொரக்காய் பாவக்காய் அவரைக்காய். எத்தனை கடை கொக்கா மக்கா. பிள்ளைக்கு சாப்பிட்டா மூணுக்கு நல்லது, கேரட் சாப்பிட்டா கேன்சர் நல்லது, பீட்ரூட் சாப்பிட்டா பித்தத்துக்கு நல்லது, கோஸ் கேஸுக்கு நல்லது, பீன்ஸ் ஆம்ஸுக்கு நல்லது, மாங்காய் மஞ்சக்காமலுக்கு நல்லது. இப்ப நான் சொல்ல போறது காய்கறி வைத்தியம். எல்லாரும் கவனமா கேட்டுங்க. எந்த காய் சாப்பிட்டா எந்த நோய் இப்ப சொல்ல போறேன், பாத்துங்க. காயை தின்னா நோய் பறன்னு கல்வெட்டுல எழுதிருக்காங்க. அண்ணன் கேட்டுக்க, அக்கா கேட்டுக்க. காய்கறியிலே சிறந்தது சொரக்காய் சாப்பிட்டா சுகருக்கு நல்லது. டேய் சுகர் இருக்குவே சொரக்காய் சாப்பிட்டானா செத்து போயிடுவான்டா. நீ என்ன பெரிய ஆயுர்வேதிக் டாக்டர்? ஆயுர்வேதத்தை பத்தி நீ பேசாத. ஆயுர்வேதத்துக்கு ஆஸ்கார் அவார்டு வாங்கினவே நானு. பீச்சக்காய் செடியை புடுங்கி வச்சு சாரை புளிஞ்சு சுகர் ஃப்ரீ பிரெயின் ஃப்ரீ பிளட் ஃப்ரீ வித் கொள்ளக்கா சம்பாதிக்கலடா. நான் தான் கேட்டேனா? வேலைய பார்த்து போவியா? அக்கா வாங்க, பால்ல பாயசம் குடிச்சிருப்பீங்க, பருப்புல பாயசம் குடிச்சிருப்பீங்க, சேமியால பாயசம் குடிச்சிருப்பீங்க, சவ்வரிசில பாயசம் குடிச்சிருப்பீங்க, ஏன் பருத்தில கூட பாயசம் குடிச்சிருப்பீங்க, பாவக்காயில பாயசம் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். பாவக்காயில பாயாச காசுனா கசக்காது. பால் ஊத்துற வயசுல உனக்கு என்ன பாயசம் கேக்குது? பாயசம் இனிச்சா என்ன கசனா பாயா? அண்ணா கேட்டுக்கண்ணா, பாவக்காயில மட்டும் பாயசம் செஞ்சு குடிச்சேன்னு வச்சுக்குவேன். பாருங்க நான் பேசின வசனத்தை அப்படியே பேசுறான். ரைட்ஸே வாங்கி செடியை வித்தவன் நானு, ரைட்ஸே வாங்காம ரீமேக் பண்ணிட்டானே. மாப்பிள்ள நமக்கெல்லாம் என்னைக்கு தான் நல்ல காலம் பிறக்க போதோ தெரியல. 4 மணி ஆனால் அந்த வேன் வருது, வெட்டியா உட்காந்து பார்த்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு போக வேண்டியதா இருக்கு. மாப்பிள்ள அங்க பாடுறா. தம்பி சிவப்புக்குள்ள திரும்பி பேசும் பாரு. இந்த நான் சொன்னேன்ல பாடுற மாப்பிள்ளை இவளுகளை டெய்லி வேலைக்கு போறாளுகடா. இவள ஒருத்தே கல்யாணம் பண்ணா போதும்டா, வாழ்க்கை பூரா உட்கார்ந்து சாப்பிடுவா. டேய் கலையில இருக்கிறவங்களே கிடைக்கிறது இல்ல, இவங்கெல்லாம் மில்லுக்கு போறவங்கடா. சான்ஸே இல்ல. உங்கடா வெட்டி பயலோடா. ஒரைக்கு நாய் நாக்க தொங்க போட்ட மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு அலையறீங்க, விளங்காத பயலோடா. நீ கவலைப்படாத மாப்பிள்ள, நம்ம அருமை பெருமைகளை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? இதே இது சென்னை டில்லி மும்பை கல்கத்தான்னு போன வச்சுக்கோயேன், ஹைடெக் ஃபிகர்ல ஒன்னு அள்ளிட்டு போயிருவாங்க. மாப்பிள்ள சிட்டி பிள்ளைகளுக்கு நம்மள மாதிரி கிராமத்து பையங்களை தான் ரொம்ப பிடிக்குமா. அடைக்கலம் முறுக்கு ஃபேக்டரியா?
அண்ணே டேய் டேய் என்னடா சொல்லாம கொள்ளாம திருத்துப்புன்னு இங்க வந்து நிக்கிற? என்னண்ணே ஊர்ல ஃபேக்டரி வச்சுக்கன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா 2 அடுப்பும் அடசட்டி வச்சு முறுசுறீங்க. இதுவும் பேட்டரி தான். மதுரையில இருக்கான்னு சொன்னாங்க, இங்க எதுக்கு வந்த? ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. என்னடா பிரச்சனை? வேலை நேரத்துல எதுவும் தண்ணி நீ அடிச்சு விட்டியா? கணக்கு வழக்கு தெரியாம காசு வளர்த்த விட்டியா? இல்லண்ணே. இல்ல இஞ்சி வாங்க வந்த புள்ள இடுப்பு நல்லா இருக்குன்னு கைய வச்சு விட்டியா? வேற என்னடா பண்ண? கல்லாப்பட்டியில கலெக்ஷன் அதிகமா இருக்குன்னு காசு அடிச்சு விட்டியா? காசா இல்லண்ணே, அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சிட்டேன். என்னது அசிஸ்டன்ட் கமிஷனர் அடிச்சு விட்டியா? அடுப்பு ஆஃப் பண்ணுங்கடா. டேய் இந்த நேரத்துல நான் அடுப்பு ஆஃப் பண்ண சொல்றேன். அண்ணே ஒரு பேட் நியூஸ்ண்ணே. என்னடா? முறுக்கு கல்லு மாதிரி இருக்குன்னு 10 பண்டல் ரிட்டர்ன் வந்துருச்சுண்ணே. அதை எங்கண்ணே போடுறது? என் தலையில போடு. நேர காலம் தெரியாம பேசுற போடா. டேய் யாரா அந்த புள்ள? உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. இது வேற என்ன? வேற என்ன? மினிஸ்டர் பொண்ணுண்ணே. என்னது மினிஸ்டர் பொண்ணா? ஆமாண்ணே, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனைண்ணே. ஏய் இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு என்ன ஏன்டா பார்க்க வந்த? உங்களை விட்டு அடைக்கலம் கொடுக்க வேற யாருன்னே இருக்கா? 4 பக்கமும் வலை வீசி தேடிட்டு இருக்காங்கண்ணே. எங்களுக்கு நீங்க தானே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். டேய் முதல்ல இந்த சின்னங்கிற வார்த்தையை தூக்குடா. இங்க பாருடா, நானே பல பிரச்சனையில வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டா. என்ன நம்பி 200 பேர் வேலை பார்க்கறாங்கடா. என்னண்ணே 20 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு குடும்ப குட்டி இருக்குல்ல, அத சேர்த்தது. இந்தா முதல்ல அத புடி. எனக்கு ஒரு உதவி பண்றா. நான் உன் ஊர்க்காரங்கிறதையும் நீ என் ஊர்க்காரங்கிறதையும் நீங்க வந்ததையும் என்னைய பார்த்ததையும் யாருக்கிட்டையும் சொல்லிவிடாத. பொய் சொன்னா தப்பில்லையாண்ணே? ஏய் ஏசி அடிச்சது தப்பு இல்ல, மினிஸ்டர் மாலை கூட்டு வந்தது தப்பு இல்ல, ஒரு அப்ராணிய கோர்த்து விடுறது தப்பு இல்ல, பொய் சொன்னா மட்டும் தப்பா? அரிச்சதுல ஃபேமிலி முதல்ல இருந்து கிளம்புங்கடா. நாங்க கிளம்புறோம்ண்ணே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை காப்பாத்திக்கணும்னா உங்க ஃபேக்டரிலாம் மூடிட்டு தலைமுறை இருங்கண்ணே. நான் என்ன மயத்துக்குடா தலைமறைவா இருக்கேன்னு? இதுனா நான் உழைச்ச சொத்து. இவங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க கமிஷன் ஆஃபீஸ் போயிருந்தோம்ண்ணே. ஃபேக்டரி ஓனர் நீங்க, உங்க பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு ஊர்ல கொடுத்தீங்களே விசிட்டிங் கார்டு, அதைத்தானே கொடுத்துட்டு வந்தேன். என்னது? இன்னையில இருந்து பேட்டரி லீவுடா. ஐயோ ஊருக்கு போனோமா, குலதெய்வத்தை கும்பிட்டோமா, கறிக்கஞ்சிய குடிச்சோமான்னு பேசாம வராம கரகாட்டக்காரி முதற்கொண்டு இறங்கி போய் விசிட்டிங் கார்டை கொடுத்து கண்டபடி இப்படி மாட்டிக்கிட்டியடா. என்னது இது? விசிட்டிங் கார்டு எல்லாம் போனால வரது. இந்த ஊருக்கு போறது எந்த தேசத்துக்கு போறது ஒண்ணுமே புரியல. சார் இவன் துணிமலை சுருட்டிட்டு ஊரை விட்டு ஓட பார்த்தான் சார். பையன் கையுமா பிடிச்சு கொண்டு வந்து போட்டிருக்கோம் சார். நீதான் அடைக்கலமா? ஆமா சார். அந்த 2 லவர்ஸ்க்கு மட்டும் அடைக்கலமா இல்ல தப்பு பண்ற எல்லா லவர்ஸ்க்குமா? இல்ல சார். இப்பதானடா ஆமா அண்ணா, அதுக்காட்ட இல்லன்ற. முதல்ல சொன்னது ஆமா சார், இப்ப சொன்னது இல்ல சார். டேய் ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? நான் எங்க சார் மாத்தி மாத்தி பேசுறேன், நீங்க தான் சார் மாத்தி மாத்தி கேக்குறீங்க. டேய் உங்க அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனில எத்தனை உறுப்பினர் இருக்காங்க? அது குரூப் ஆஃப் கம்பெனி இல்ல சார், முறுக்கு கம்பெனி. முறுக்கு கம்பெனி போட்டா வெயிட் இருக்காதுன்னு குரூப் ஆஃப் கம்பெனின்னு போடு வெயிட்டா இருக்கும்னு பிரிண்டிக்கார போட்டு விட்டேன் சார். பொய் சொல்றான் சார். இவன் தான் சார் அடைக்கலம் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு எம்டி. எம்டி இல்ல சார், வெரி எம்டி சார். டேய் அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஃப்ராட் பண்றதா? குரூப்பா சேர்ந்து ஜாலியா இருக்கிறது, அப்புறம் மொத்தமா சேர்ந்து கெஞ்சா வச்சுட்டு பீச்சுக்கு போறது, அங்க வர லவர்ஸ்ல பையனை மட்டும் மண்டையை வச்சுட்டு பொண்ணை கதற கதற கற்பழிக்கிறது, அவளை ஒத்துக்க வச்சு கேப்ரேல ஆட விடுறது, அதுக்கு மேல மும்பைல போய் விக்கிறது, அதுக்கும் ஒத்துக்கலனா ப்ளூ ஃபிலிம் எடுக்கிறது, அதுல RR, FIT, DTS, கிராபிக்ஸ்னு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து ஒரு 900 CD போட்டு அங்கங்க விக்கிறது, அதுக்கப்புறம் யூடியூப்ல வர போடுறது. நீங்க சொல்ற பார்த்தா கூட இருந்து வேலை பார்த்து பர்ஃபெக்ட்டா செஞ்சது மாதிரியே சொல்றீங்க. பின்ன என்ன சார், நீங்க போலீஸ் ரைட்டர் மாதிரியா பேசுறீங்க, ஏதோ சினிமா ரைட்டர் மாதிரி பேசுறீங்களே சார். அப்புறம் என்ன சார், ஒரு விவரம் தெரியாத என்னை எப்படி கட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்கீங்களே சார். உனக்கடா ஒண்ணும் தெரியாது? தலைவரோட பொண்ணை தூக்கிட்டு ஓடி வந்தானே, அவனுக்கு எங்கடா அடைக்கலம் கொடுத்த? கூட்டிக்கிட்டு ஓடியான்ட்டானா? கூட வந்துச்சுன்னு தானே சொன்னேன். உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன்.
யோ வெங்கடேஷ் சார் சொல்லுங்க சார். இவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பத்தாது. இதுக்கு மேலையுமா? போய் இதுல கல்லுப்பு தடவி நல்ல பெப்பர் மசாலா போட்டு இதமா எண்ணெய் தடவி லைட்டா அடுப்புல சூடு பண்ணி எடுத்து வந்து சொருவியா. நீங்க பேசுற பார்த்தா தந்தூரி சிக்கன் போடுற மாஸ்டர் மாதிரியே பேசுறீங்களே சார். என்ன நடக்குது? அதுவா இந்த நல்லெண்ணெய் இருக்கே நல்லெண்ணெய் இத நடு முதுகுல தேய்ச்சி நங்கு நங்குன்னு அடிச்சா உள்ள ரண வேதனை இருக்கும், வெளியில ஒரு சுட்டு ரத்தம் வரும். ஆமா, அப்புறம் இன்னொரு விசேஷம், இந்த கடல் இருக்கே கடல் இந்த கால் முட்டிக்கு கீழே தேய்ச்சி அடி அடின்னு அடிச்சா வெளியில காலு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனா நடக்க முடியாது. இன்னொரு விசேஷம், இந்த தேங்காய் எண்ணெய் எடுத்து தலையில தலைன்னு தேய்ச்சி லத்தி எடுத்து பொடனில அடி அடின்னு அடிச்சா பொடனிலையாடா லத்தி என்ன லத்தி அருவாளை வச்சு வெட்டினா கூட ஒட்டிக்கும்னே. அப்புறம் விளக்கெண்ணெய் ஒரு விசேஷம். விளக்கெண்ணெய் என்னடா விசேஷம்? அட ஆமாண்ணே, இந்த விளக்கெண்ணெய் இருக்க விளக்கெண்ணெய் இந்த விளக்கெண்ணெய விளா எலும்புல தேய்ச்சி விடிய விடிய அடிச்சா கூட வெளியில சின்ன வீக்கா இருக்குமே தவிர உள்ளுக்குள்ள எலும்பு முறிஞ்சது தெரியாது. ஏன்னு அழுவ? ஆமா, அண்ணனுக்கு எந்த ஊரு? நம்ம ஊருக்காரா? அவர் தெரிந்து காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா ஒண்ணு, ஐயாவுக்கு போய் சொன்னா பிடிக்காது, உண்மையே சொன்னீங்கன்னா விட்டுருவார். அதனால நான் ஆமான்னு சொன்னா ஆமான்னு சொல்லணும், இல்லன்னு சொன்னா இல்லன்னு சொல்லணும். டீல் ஓகேவா? ஓகேடா. நான் யார் தெரியுமா? தெரியுமியா? வந்தது என் பொண்ணுன்னு தெரியுமா? தெரியுமியா? அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்காங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏதாச்சும் ஒரு பக்கம் தலையாட்டி தொழடா. தெரியுமா? தெரியுமியா? எப்படி? இது என்னன்னு தெரியுமா? போய் ஒரு டம்மி பீஸா கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஆஹா, போலீஸ் சிஎம் வீட்டுக்கு செக்யூரிட்டி மாதிரில இங்க இருக்கிறாங்க. நம்மள நல்லா வம்பள மாட்டி விட்டு போயிட்டேன். இனிமேல நான் நிம்மதியா பொழப்பே பார்க்க முடியாது இருக்கு. வானே, இப்பதான் வாரியா? ரொம்ப பசியா இருந்துச்சுண்ணே, சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதான் முறுக்கு மாவுல தோசை விட்டு சாப்பிடுறோம்னு. கொஞ்சம் முன்னாடியே வந்திருந்தா உனக்கு ஒரு தோசை கிடைச்சிருக்கும்ல. கொடுத்தாங்கடா, நீங்க பண்ணதுக்கு நிறைய கொடுத்தாங்க. ஒரு வருஷத்துக்கு தாங்க. என்னண்ணே கதவை திறந்து போட்டு போயிட்டீங்க? நான் எங்கடா திறந்து போட்டேன்? போய் நின்று அப்படியே நீ தூக்கிட்டு போயிட்டாங்களே. நான் தான் அப்பயே சொன்னேன் இல்லண்ணே, இந்த ஊர்ல இருக்காதீங்க கிளம்புறீங்கன்னு. அது சரி, நீங்க மறுபடிக்கு 2 பேரும் இங்க எதுக்குடா வந்தீங்க? எங்க போனாலும் ரவுண்ட் அப் பண்றாங்கண்ணே. காவாக்காரர் இருக்க இடத்துல கலவணை பயலுக்கு சேஃப்டின்னு தெரியாதாண்ணே. போலீஸ்காரனை வெளியில வச்சுக்கிட்டு நீங்க 2 பேரும் உள்ள கூத்தா அடிக்கிறீங்க.